நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 683வது வீடியோ. இந்த வீடியோ நமக்கு இன்றைக்கி வைகாசி விசாகம். இந்த வைகாசி தான் முருகப்பெருமானை பற்றி பேசுகிறதா சாலச்சலன்னு சொல்லி அந்த டாப்பிக்கை எடுத்துட்டுருக்கேன். என்னுடைய புக் ஷெல்ஃபில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் புக்கு சுப்பிரமணிய சோஸ்திரம், ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்துதி மஞ்சரி. இது வந்து இது வெஸ்ட் இருக்கிற ஸ்ரீ மகாபெரிவா ட்ரஸ்ட் பெங்களூரில் இருக்குது. ராமநாம வங்கியின் பகவன் நாமா பப்ளிகேஷன்ஸ், ராம மந்திரம் 2/3 விநாயகன் தெரு, மேற்கு மாம்பலத்தில் இருக்குது. ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. லெட்டர்ஸும் நல்லா இருக்குது, பேப்பர் குவாலிட்டி நல்லா இருக்குது. 220 ரூபா தான் விலை. ஆக்சுவலாக இந்த வங்கி வந்து பெங்களூரில் இருக்குது, பட் மெட்ராஸ்லேயும் கிடைக்கிது புக்கு. ஐ பர்ச்சேஸ் ஃப்ரம் கிரி ட்ரேடிங். முருகப்பெருமானுடைய தோற்றம் கீழே மகாபெரிவா உட்காந்துருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பாலதண்டாயுத பழனிசாமி பழனிமலை. இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு கண்டெஸ்ட் சொன்னால் உங்களுக்கு தெரியும். சுப்பிரமணிய புஜங்க இருக்குது, ஸ்ரீ சரவண பூஜா சோஸ்திரம், ஷண்முக பூஜ ஸ்துதி, ஷண்முக பஞ்சரத்ன ஸ்துதி, சுப்பிரமணிய கத்தியம், கார்த்திகேய பஞ்சகம், ஸ்ரீ ஸ்ரீதராய விராசிதம், ஸ்ரீ ஸ்கந்தாஷ்டகம், சுப்பிரமணிய மூலமந்திரசம், ஸ்ரீ சரவணபவ மந்திராஷ்டகம், கார்த்திகேய அஷ்டகம், கார்த்திகேயா சோஸ்திரம், சுப்பிரமணிய கராவலம்ப சோஸ்திரம், ஸ்கந்த வேத பாதஸ்தவ, ஸ்கந்தலகரி, சுப்பிரமணிய மங்கள சோஸ்திரம், சுப்பிரமணிய மங்களாஷ்டகம், ஜெயஸ்கந்த சோத்திரம், சுப்பிரமணிய கருணாமிருதம், சுப்பிரமணிய ஆராதனம், சுப்பிரமணிய பூஜாக்கிரம, சுப்பிரமணிய ஷோடசநாம சோத்திரம், பிரஜாபவர்த்தம் கார்த்திகேயஸ்திரம், ஸ்ரீ குஹ ஷோடசநாம சோத்திரம், ஸ்ரீ சுப்பிரமணிய சப்தவிம்சதி நாமாவளி, சுப்பிரமணிய ஏகபஞ்சாசன் நாமாவளி, ஸ்ரீ சுப்பிரமணிய சித்தாஷ்டம சித்த நாமா அஷ்டோத்திர சதநாமாவளி, தேவசேன அஷ்டோத்திர நாமாவளி, வெள்ளீச அஷ்டோத்திர சதநாமாவளி, சுப்பிரமணிய திரிசதி சோத்திரம், சுப்பிரமணிய திரிசதி நாமாவளி, மார்கண்டேய கிருதம், சுப்பிரமணிய சகசர நாமாவளி, ஷண்முக சகசரநாம சோத்திரம், ஸ்ரீ சுப்பிரமணிய சகசரநாமாவளி. இது அப்புறம் வந்து இந்த 6 முகத்துக்கு உண்டான சகசரநாமாங்கள் இவ்வளோ இருக்குது. இந்த இதில் ஒர்த்து பையிங். யார் முருகப்பெருமானுடைய முக்கியமாக வழிபடுறாளோ அவளை வச்சுக்கணும் அந்த புத்தகத்தை. சம்படி மேட கமெண்ட், மாமா வந்து முருகன், நான் ஒரு காலத்தில் வாரம் திருத்தணிக்கு போயிருந்தேன். நான் 365 படிக்கட்டு ஏறி சனிக்கிழமை போயிடுவேன். ஒரு சனிக்கிழமை கம்பெனி லீவ் இருக்கும், ட்ரெயினை பிடிச்சி போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் இறங்கி இங்கே 6 மணிக்கு காலையில் மலைக்கு போயிட்டு வந்து எங்கள் அக்கா வீடு இருந்தது. அங்கே அத்தியம்பி இருந்து பேஷ்காராக இருந்தார். அப்போ பார்த்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4-4:15 ட்ரெயின் கிளம்பும். திருப்பி பெரம்பூரில் வந்து இறங்கிடுவேன். இன்னைக்கு காலையில் இது உந்துதல் என்னென்னா, தினமலர் பேப்பரில் வந்து தனியாக ஒரு எடிஷன் போட்டான். இது வந்து வடபழனி ஆண்டவர். அது ரொம்ப அழகாக இருந்தது. தினமலர் பேப்பரோட இது ஃப்ரீ எடிஷன். நிறைய விஷயங்கள். இது சுப்பிரமணிய சுவாமி திருத்தணி. திருத்தணியில் நான் வந்து கிட்டத்தட்ட 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அங்கே தான் படித்தேன். நான் நடுவில் ஒரு வருஷம் இங்கே பிரேக். அப்போ அம்மூரில் படித்தேன். வளர்ச்சியை கொடுக்க வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் இன்றைக்கி யார் வழிபடுறாலோ முருகப்பெருமான வளர்ச்சியை கொடுக்குன்னு போட்டிருக்கிறதுல நிறைய, அதாவது சுப்பிரமணியருக்கு ஈர்க்கும் சக்தி ஜாஸ்தி. அப்புறமா
வேலனை போற்றுவோம் வேதனைகள் விலகி ஓடும் சொல்லிட்டு இந்த இது போட்டிருக்கா. சஷ்டி கவசத்தை வச்சு போட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு முருகப்பெருமானுடைய கலப்படம் போட்டிருக்கான். நன்மை தரும் பூந்தமல்லி நவபாஷான ராஜமுருகர். இது புதுசாக இந்த கோவில் பழமைன்னு சொல்கிறா. எந்த அளவுக்கு தெரியல எனக்கு, நான் போகல. ஆனால் அழகாக இருக்குது, கோவிலும் நல்லா இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமையில் இங்கே நல்ல கூட்டம் வந்துருக்கு. நவபாஷான முருகரா. இது முக்கியமாக ஒரு மந்திரம் போட்டிருக்கான். திஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் த பர்சன்ஸ். சிக்கல்கள் தீர்த்து இருக்கும் முருக மந்திரம். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. திரும்பி படிக்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. மூன்றாம் முறை சொல்கிறேன். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இது செவ்வாய்க்கிழமையில் சொன்னால் அவ்வளோ வசதி சொல்லியிருக்கு. இது 21 முறை அல்லது 54 முறை இல்லைன்னா 108 முறை சொல்லுங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகி போயிடும் இருக்கு. அடுத்து நோய் இருக்கு. முருக மந்திரம் போட்டிருக்கான். இந்த முருகப்பெருமானி மந்திரம் எந்த நோயாக இருந்தாலும் தீர்க்க வைக்கிற மந்திரம் ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திரா சுவாமி வரவர சுவாகா. இந்த மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு மந்திரத்தை சொல்வதால் முருகப்பெருமானுக்கு சொல்லி செவ்வரளி மாத்திரை சாத்துங்க. இதனால் தீராத நோயில் தீரும் போட்டிருக்கான். ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திரா சுவாமி வரவர சுவாகா. திரும்ப சொல்கிறேன். ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திரா சுவாமி வரவர சுவாகா. தினமலர் பேப்பரில் நிறைய விஷயங்கள் போடுற. இந்த பேப்பரோட விலை கம்மி, ஆனால் அதில் வர விஷயங்கள் கண்ணில் ஒத்திக்கலாம் அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வரும்போது முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு விரதம் இருக்கணும். செவ்வாய்க்கிழமையில் இருந்தால் எங்கள் காலத்தில் அருவின்னு ஒரு பெண்மணி வேலை பார்க்குறா 20 வருஷமாக. அவள் செவ்வாய்க்கிழமையில் தான் சிறுவாபுரி போவேன். பொண்ணு கல்யாணம் பண்ணி 6 வாரம் போயிருக்கா. பொண்ணு கல்யாணம் பண்ணா திரும்பி 6 வாரம் போய் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கா. ஒன்றா போகிறப்போ நவம்பர் மாதம் நடக்க போகிறது. அவளுக்கு அதில் அதீத பக்தி உண்டு. செவ்வாய்க்கிழமை தான் விரதம் போகும். எதுவுமே சாப்பிட மாட்டான். காற்றுல காப்பி குடிச்சு சாயந்தரம் முருக தரிசனம் ஆன பிறகு தான் சாப்பாடே உள்ளே போகும் அவளுக்கு. வைகாசி விசாகம் சொல்கிற முருகப்பெருமானோட அவதார நாள் சொல்லியிருக்கு. ஸோ நிறைய பேரோட அவதாரம் அன்றைக்கி நடந்திருக்கு. பட் சுப்பிரமணியன்றது சொல்லும்போது சுப்பிரமணியருக்கு கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு. ஆனால் முருகப்பெருமான் பாலசுப்பிரமணிய அவதாரம் பண்ணனால வைகாசி விசாகம்னு சொல்லியிருக்கு. பொதுவாக வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டால் சகல வெற்றிகள் சேரும் என்பது ஐதீகம். இவ்வுலகில் நடக்கும் தீமைகளை அழிப்பதற்காக சிவனை நெற்றி கழிந்து அக்னி ரூபாக அவதரித்தவர் முருகப்பெருமான். இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான். ஆகவே எப்படி பங்குனி உத்திரத்தில் பங்குனி உத்திரம் வருவது போல், தை மாதத்தில் தைப்பூதம் வருவது போல், கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை வருவது போல் வைகாசி மாதத்தில் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. எனவே இந்த நன்னாளில் அதிகாலை எழுந்திருந்து குளிக்க வேண்டும். வீடு மற்றும் பூஜை அறைகளை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். விளக்கு போன்ற பூஜை பொருட்களுக்கு சந்தனம் குங்குமிட்டு பண்ணணும். முருகப்பெருமானுக்கு செந்நிற பூக்கள் உகந்தவை. அதை வச்சு அரளி செம்பருத்தியெல்லாம் சாத்தலாம். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். இந்த வைகாசி விசாகத்தன்று முதலில் விநாயகப் பெருமானை வழிபட்டு அதன் பேரில் உள்ள பக்கத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு கூட போயிட்டு வரலாம். அதில் பண்ண முடியலன்னா வீட்டு பூஜை அறையில் உள்ள முருகப்பெருமான் படத்தை வழிபடலாம். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேரு சீக்கிரம் கட்டும் சொல்லிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இந்த வைகாசி விசாகத்தினுடைய அரியத்துறையில் கூட பிரம்மோத்சவம் வைகாசி விசாகத்தை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த தேரெல்லாம் முன்னாடி நடந்த ஒரு 10 நாள் பிரம்மோத்சவம் ஒவ்வொரு வாகனமாக வரும். ஸோ ரிஷபா வாகனம் உண்டு, இந்த வாகனம் உண்டு, சூரிய சந்திரபுர வாகனம் உண்டு, அதெல்லாம் உண்டு.
இப்போ பழைய வாகனம் புது வாகனம் வாங்கி தர போகிறாளாம். இது கந்தக்கோட்டத்தினுடைய முருகப்பெருமானுடைய படத்தை காமிக்கிறேன். இதை சொல்லி இந்த இதை முடிக்க போகிறேன். வைகாசி விசாகத்தினுடைய டாப்பிக்கை. கந்தக்கோட்டத்தில் உள்ள தலமோங்க கந்தவேளைன்னு வரும். சின்ன முருகர், மூலவன் சரி உச்சவன் சரி சின்னதாக இருக்கும். ஆனால் கிளி கொஞ்சம் அழகாக பண்ணி அலங்காரம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அந்த கோட்டத்தில். ஆக்சுவலாக கந்தக்கோட்டை முருகர் இருக்கிற மூலவர் வந்து ஒரிஜினலி அங்கங்கே பேரி செட்டியார் நான் சொல்லுவாள். அங்கே இருக்க செட்டியார் வம்சத்தை சேர்ந்தவன் தே யூஸ் டு கோ டு திருப்போரூர் கோவிலில் போய் வழிபட்டு வருவாள். இங்கே நடப்பணையமாக போனோம் திருப்போரூருக்கு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மாதம் போயிருந்தாவ. ஒரு சமயம் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியை இழைப்பாடுறா. பார்த்தா ஒரு பெரிய நிலப்பாம்பு அப்படியே பெருசாக போகிறது பக்கத்துலேயே. அது எங்கே போகிறது பார்த்தா 3 பனை மரம் இருக்குது. அந்த இடத்துல போய் பாம்பு மறைஞ்சி போய்டுறது. அங்கே பார்த்தா ஒரு கோழி மூட்டையில் முருகர் வெள்ளி தேவையான சிலைகள் இருக்குது. இது திருப்பூர் முருகர் ஆட்டிருக்கிறது பார்க்குறாவ. சரி, அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறா. இந்த திருப்பூரில் அப்போ அந்த பீரியடில் வந்து கோவில் அழிஞ்சு போய் கொஞ்சம் சுத்திரம் அடைஞ்சு போயிடுது. ஸோ என்ன செஞ்சானா இவள் வந்து திருப்பி டவுனில் வந்து நல்ல வசதியானவா. ஸோ தே கண்டக்டட் மீட்டிங். இம்மீடியட்லி பீப்புள் ஹவ் கிவன் லேண்டை ஃப்ரீயாக கொடுத்துருக்கா அந்த காலத்தில். ஸோ இருந்த இடத்துலையே இது பண்ணி கோவில் கட்ட சொல்லி இது கொட்டாலாம் போட்டு பிரிட்டிஷ் பீரியடில் நடந்தது. ஸோ இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. பண்ணி அதுக்கப்புறமா இந்த அக்வயர் லேண்ட் கோவில் விசேரம்லாம் பண்ணியிருக்கா. இப்போ அந்த பீரியடில் இதெல்லாம் நடந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு சிதம்பர சுவாமிகள் ஒருத்தர் வர்றார் இங்கே திருப்பூருக்கு. பார்த்தா அங்கே சாமியே இல்லை. ஏன்னா பார்த்து இவாளெல்லாம் இப்போ சொல்லியிருக்கா இல்லையா. அப்புறம் விசாரித்து அது எங்கே இருந்துன்னு கேட்டப்போ 3 பனைமரம் இருக்குது. ஒரு ஆண் பனை 2 பெண் பனை 3 மரங்கள். ஆண் பனை தான் வந்து முருகப்பெருமான், 2 பெண் பனை தான் வந்து வெள்ளி தேவி அணை இந்த மாதிரி கணக்கு போட்டவர். அந்த பனைமரத்தை வெட்டி எந்த மரத்துக்கு கீழே கிடைச்சாலும் அதையே பனைமரத்தை செதுக்கினான். தேக்கு மரம் இந்த மரம் இல்லை, பனைமரத்தை செதுக்கிறது தான் கஷ்டம். அதாவது சிப்பாக போகும். அது நார் மாதிரி தான் இருக்கும். அதில் பண்ணி 6 அடி உயரத்துக்கு முருகப்பெருமான் இது வெள்ளி தேவியானோட திருப்பூரில் பிரதிஷ்டாயி கீழ் நித்தியப்படி அபிஷேகத்துக்கு கருங்கல்ல சின்னதாக பண்ணா. இது ஒரிஜினலாக முன்னாடி எப்படி இருந்ததோ கந்தக்கோட்டத்தில் இருக்கு இல்லையா, அதான் ஒரிஜினல். ஸோ அதே மாதிரி பண்ணி அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி ஒரு எந்திர பிரதிஷ்டையும் பண்ணியிருக்காருங்க பெருசாக. ஸோ அங்கே இருக்க பரவாயில்லாம் நோய் நொடியெல்லாம் குணமாகி திருப்பூரில் சிதம்பர சுவாமிகள் மடமே இருக்குது. ஸோ அவர் வந்து பெரிய மகான். பீரியடில் நிறைய பேருக்கு நோயெல்லாம் குணமாகிருக்கு. அவரால் எடுத்து கட்டப்பட்ட கோவில் தான் இப்போ இருக்கிற திருப்பூரூர் கோவில். ஸோ இது எப்படி சொல்கிறேன்னா, திருப்பூரூர் இந்த முருகர் கந்தக்கோட்டத்துக்கு எப்படி வந்தார்னா இப்படி தான் வந்தார். இது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஸோ அது நான் கூட நினச்சிப்பேன், எத்தனோண்டு வச்சுருக்காள் 1 அடி உயரம் கூட இல்லையா அந்த முருகர் நினச்சிப்பேன். பட் திருப்பூரூரில் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேற்பட்டு இருந்த முருகர் தான் இங்கே வந்தது கந்தக்கோட்டத்துக்கு. ஸோ அது கந்தக்கோட்டை முருகருக்கு மவுஸ் ஜாஸ்தி. ஏன்னா வந்து ஒரிஜினல் மூலவர் ஆஃப் திருப்பூரூர். அதான் சிதம்பர சாமிகள் வச்சது தான் வந்து பனைமரத்தை செதுக்கி வச்சது தான் இப்போ இருக்கிறது பார்க்கலாம் நீங்கள். ஸோ அப்போ ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் அவ்வளோவா. அதனால் என்ன பண்ணேன், நல்ல வெள்ளி தகட்டில் முகம் மட்டும் ஓப்பன் பண்ணி மிச்செல்லாம் வெள்ளி தகட்டில் ஆர்னமெண்ட்ஸோடு பூட்டிட்டாங்க. அதுக்கு புனுகு சட்டம் தான் ஜாத்துவா. அதை சாம்பிராணி தேயிலை மாதிரிலாம் பண்ணி புனுகு சட்டம் ஜாத்தி அதான் பின்னாடி இருக்குது. அதுக்கு அபிஷேகம் கிடையாது. முன்னாடி இருக்க கற்சலைகளுக்கு சின்னதாக இருக்குது, 1 அடி உயரம் தான் இருக்கும். அதுக்கு தான் அபிஷேகம் நடக்கிறது. இந்த பதிவை சொல்லி சென்னையை சுற்றி முருகப்பெருமான் கோவில்கள் நிறையா இருக்குது. பொன்னேரி வட்டத்திலே 6 இருக்குது. சிறுவாபுரி இருக்குது, ஆண்டாள் குப்பம் இருக்குது, குமரஞ்சேரியோட இருக்குது. இது மாதிரி நிறைய இந்த சுவாமிநாத சிவாச்சாரியா தமிழ்நாடு அச்சகத்தங்கள் வந்து 6 கோவில் போயிட்டு வந்து தான் வந்து அன்றைக்கி பூஜையை முடிப்பாராம். மத்தியானம் வந்துடுவாராம் 2 மணிக்குள்ளே. 6 கோவிலுக்கு போய் 2 வீலரில் போயிட்டு வந்துடுவாராம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, முருகப்பெருமான் பக்தர்கள் இதுக்கெல்லாம் விசிட் பண்ணணும். அதாவது பெரிய கோவில் பழுதில் பழமையான புராதன கோவில்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போனால் தான் நம்ம வந்து ஒரு இதாகும். இதை சொல்லி இந்த பதிவை வைகாசி விசாகத்தன்றைக்கு நான் நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.